ஒரு வழியா இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ரோபி 2025 ஃபைனல்ல இந்தியா கூட மோத போது யார் அப்படின்னா நம்ம நியூசிலாந்து தாங்க. ஏன்னா செகண்ட் செமிஃபைனல்ல நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கூட மோதும் போது சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சு துவம்சம் பண்ணி நியூசிலாந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது நம்ம ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்ஸும் செஞ்சுரி போட்டு அபாரமா ஆடி கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆரம்பத்துல பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கால அதுல இருந்து வெற்றி பெற முடியல. முக்கியமா மில்லர் செஞ்சுரி போட்டாரு. கடைசி வரை போராடி வெற்றி பெற முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து 363 அப்படின்ட்டு ஒரு இமாலயா ஸ்கோர். சொல்லப்போனா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயே ஹையஸ்ட் ஸ்கோர சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிர்ணயிச்சது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 312 வரை நெருங்கி போய் 50 ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி அடைஞ்சு நியூசிலாந்து இதுல வெற்றி பெற்று இந்தியா கூட ஃபைனல்ல விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரி, அப்புறம் என்னப்பா, ஏற்கனவே இந்தியா இந்த சீரீஸ்லயே நியூசிலாந்து அடிச்சு துவம்சம் பண்ணி இந்தியா வெற்றி பெற்றுச்சு. அதாங்க நம்ம வருண் சக்கரவர்த்தி கூட 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கூட அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 69 ரன் எடுத்தாங்கல்ல. அப்புறம் என்ன, ஈஸியா ஃபைனல்ஸ்ல வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க இல்ல. நம்மளுக்கு நியூசிலாந்த அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த கப்பை எப்படியா ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கோ அதே அளவுக்கு நியூசிலாந்துக்கும் இருக்குங்க. சொல்ல போனா அதை விட அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியை 2013 தோனி தலைமையில வென்றிருக்கோம். ஆனா நியூசிலாந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியை வின் பண்ணுச்சு. அதுவும் யார் கூட ஃபைனல்ஸ்ல போராடி வின் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட தாங்க. அந்த கேம் சம்மரியை பார்க்கும்போது அப்ப நம்ம இந்தியன் கேப்டனா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. அப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுச்சு. 50 ஓவர்ல 264 ரன் எடுத்து 6 விக்கெட் இழந்திருந்தது. இதுல கங்குலி செஞ்சுரி போட்டாப்ல. அடுத்து இறங்க சச்சின் டெண்டுல்கர் 69 ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட், யுவராஜ் சிங் இவங்க சூப்பர் ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே செகண்ட் பேட்டிங் பிடிச்ச நியூசிலாந்து இத போராடி 49.4 ஓவர்ல வெற்றி பெற்றுச்சு. இதுல அப்ப நியூசிலாந்து கேப்டனா இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஓட கோச் இருக்கார்ல ஸ்டீஃபன் பிளமிங். அவர் தான் அப்ப கேப்டனா இருந்து இந்தியாவுக்கு எதிராக வெற்றி பெற்று அந்த கோப்பையை அடிச்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் 25 வருஷமா ஐசிசி ஒன் டே ஒயிட் பால்ல எந்த கப்புமே நியூசிலாந்து வாங்கினது இல்ல. ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கேன் வில்லியம்சன் தலைமையில ஒரு கப் அடிச்சாங்க. போய் ஃபைனல்ஸ் யார் கூட வெற்றி பெற்றாங்கன்னா இந்தியா கூட தான். கேப்டனா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான். இப்படி நியூசிலாந்துக்கு பல ஸ்ட்ரகிளை தாண்டி கண்டிப்பா இந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய கனவு இருக்குங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு 2 மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஒண்ணு எப்படின்னா 2019 காலகட்டத்துல செமிஃபைனல்ல நம்ம தோனி ரன் அவுட் ஆக்கி நம்மள வெளியே அனுப்புறாங்க பாத்தீங்களா, அதோட பழியும் தீர்க்கணும். அதே மாதிரி 2020 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ல விராட் கோலி கேப்டனா இருந்தப்ப அதுல நம்மள தோத்து வெளியே அனுப்புனாங்க பாத்தீங்களா, அந்த பழியும் தீர்க்கணும் அப்படின்ட்டு இந்தியாவும் வெறி கொண்டு விளையாடுதுங்க. அப்ப பார்க்கும்போது இது ஆஸ்திரேலியாவோட பயங்கரமான பழிக்கு பழி வாங்குற கேமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதனால இந்தியாவுக்கு இருந்தாலும் சரி நியூசிலாந்தா இருந்தாலும் சரி இது ஒரு ரிவெஞ்ச் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட இந்த ஒயிட் பால் சாம்பியன்ஸ் ட்ரோபியை யார் வின் பண்ண போறா அப்படின்ட்டு பயங்கரமான போட்டி இருக்குங்க. இதுல ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் இருக்கும். ஏன் அப்படின்னா போன வீடியோல பார்த்திருப்போம், ஐசிசி டோர்னமெண்ட்ல நடத்தப்படுற 4 ஃபார்மட்ல, அதாவது ஐசிசி வேர்ல்டு கப், ஐசிசி T20 வேர்ல்டு கப், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அடுத்து ஐசிசி இப்ப நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ரோபி, இந்த 4 ஃபார்மட்லயும் ஒரே ஒரு கேப்டன் தான் ஃபைனல் வர விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மாக்கு அந்த பெருமையை சேரும். இதுல வெற்றி பெற்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரோஹித் சர்மாக்கு இன்னொரு பெருமையும் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரோஹித் சர்மா இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபைனல் வர T20 ஒரு கப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா 2024 ரோஹித் சர்மா அந்த கப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோபிலேயே இந்த கப்பை அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹித் சர்மாக்கும் இது ஒரு பெருமை. ஏன்னா தோனி இதுல 3 ஃபார்மட்ல கப் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2007 T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாப்ல, 2011 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாப்ல, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோபி வாங்கி கொடுத்தாப்ல. இப்படி தோனி சாதனைக்கும் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவும் பக்கத்துல வந்துடலாம் அப்படின்ட்டு ரோஹித் சர்மாவுக்கும் இதுல மிகப்பெரிய கனவு இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி 2025 இந்த ஃபைனல்ஸ் மிகப்பெரிய பேட்டிலா இருக்கும் தான் நம்மளுக்கு தோணுது. உங்களுக்கும் இது இந்தியா வெற்றி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்தியா வெற்றி பெறதுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கனாலும் கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கிரிக்கெட் சம்பந்தமான என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான அதிக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.